ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் முந்தா நேத்தே முடிஞ்சிருச்சு. இது நேத்தே vlog தான். வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன், என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நேற்று நான் தண்டங்கீரை பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் கருஞ்சீரக டீலாம் இன்னமும் பேலன்ஸ் இருக்குது. அதனால் அதை அப்படியே வச்சுருவோம். இன்னமும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். அது என்னங்கிறத பார்ப்போம் அடுத்த வீடியோவில். வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுனால எப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் நான் ஃபாலோ பண்ணலை இந்த ஒரு 2-3 நாளைக்கு. ஆனால் ஃபுட் கண்ட்ரோல்டாக தான் எடுத்திருக்கேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், என்னோடய வெயிட் 86.85லே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. பட் ரெடியூஸே ஆகலை. பட் எனக்கு இன்ச் லாஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறது இந்த வீடியோ கடைசியில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு இதே வெயிட்டை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். வெயிட் இன்க்ரீஸ் பண்ண விடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப காஷியஸாக இருக்கலாம். நீங்களுமே உங்களுக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கோ முடிஞ்ச அளவுக்கு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அதே வெயிட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பார்த்துக்கோங்க. நான் கோதுமை ரவா உப்புமா இல்லை சேமியாலாம் நான் எடுத்துக்கலை. எப்பவும் போல் நான் சாதம் தான் இப்போ எடுத்துக்கிறேன். 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணணும்னா மட்டும்தான் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்கள் கூடயுமே நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்ஃபில்டாக அதை சாப்பிட கிடையாது. இப்போது 2-3 நாளைக்கு மட்டும் நான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கொஞ்சம் சாதமே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சாப்பிட்றேன். சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணிலாம் உங்களுக்கு சாதத்தில் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசை இருந்ததுன்னா இந்த 2-3 நாளே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் கிரேவி ஏதாவது செய்கிறீங்க, சாதத்தோடு தான் சாப்பிட விருப்பப்படுறீங்கனாலுமே அது இப்போ சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அது போல் நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? நம்ம வெயிட் லாஸை கொஞ்சம் விகரஸாக ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சாலுமே நான் கோதுமை ரவாவில் தான் நான் சாதம் போல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லைன்னா எனக்கு மட்டும் தனியாக நான் உடச்ச கோதுமையில் தான் பிரியாணியை எடுத்துக்கிட்டு இருந்தேன் சிக்கன் போட்டு. அது போல் இல்லாமல் இந்த 2-3 நாள் மட்டும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக கொஞ்சம் அரிசியிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம 100 டேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு இந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்போது 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வெயிட் நல்லா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம அரிசி இது எடுத்துக்கலாமான்னு. கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 85 kgs வெயிட் இருக்குது. 100 டேஸ்க்கு அப்புறம் 70 வரைக்கும் நான் வந்துட்டேன். 15 kgs நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் நான் எப்பவும் நம்ம டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். நம்ம டயட்டில் இருக்கோமோ டயட்டில் இல்லையோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டும் விடாமல் நம்ம இருக்கணும். அதுதான் நீங்கள் டின்னர் எடுத்துக்கிறீங்களோ அது ஒரு 6:30 மணி இல்லை 7 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஜீரக தண்ணி மட்டும் குடிங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் டயட்டில் இல்லை அப்படின்னா டீயோ காஃபியோ இல்லை ஜீரக தண்ணியோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நேற்று காலையில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ராகி கூழ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு ரெடி பண்ண லஞ்சு தான். எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தனால, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவரிஷாக இருந்தனால என்னால் உங்கள் கூட டின்னர் ரெசிபி ஷேர் பண்ண முடியல. நான் அரிசி மாவில் தோசை தான் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உடம்பு சரியில்லாதனால ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே மாத்திரையும் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு 86.85 இருந்துச்சுன்னு. இன்றைக்கி பாருங்கள் எனக்கு 85.25 இருக்குது. வெயிட் அதே மெயின்டைன் ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். மேலே இருக்கிற ஃபேட் சீக்கிரமாக கரைஞ்சிரும். உள்ளே இருக்கிற ஃபேட் ஸ்லோவாக தானே கரையும். அப்போ நம்ம வெயிட்டுமே கொஞ்சம் ஸ்லோ தான் ஆகும்.